காந்தியடிகள் ஆதார கல்வி, காந்திஜி பேசிக் எஜுகேஷன். இந்திய நாட்டிற்கு சற்றும் பொருந்தாத மெக்காலே கல்வி திட்டத்தை ஒதுக்கி தள்ளியவர் காந்தியடிகள். காந்திஜி வழங்கிய கல்வி எது? ஆதார கல்வி. 1937 காங்கிரஸ் அமைச்சரவை ஆண்ட மாநிலங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி முறை ஆதார கல்வி. ஒவ்வொரு ஆளுமையையும் அறிவு, உடல், ஆன்மா ஆகியவற்றை தற்சார்பு அளிக்கக்கூடிய கல்வியின் வழியை வளர்ப்பது ஆதார கல்வி. ஒரு தொழில் கற்றுக்கொள்வதின் வழியே ஒவ்வொருவரும் தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் அடைதல் வேண்டும் என்பது எக்கல்வியின் நோக்கம். ஆதார கல்வி. சுதந்திரமடைந்த இந்தியாவில் இந்திய இளைஞர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து காந்தியடிகள் உருவாக்கிய கல்வி ஆதார கல்வி. ஆதார கல்வியில் அவசியங்களாக காந்திஜி குறிப்பிடுபவை மூன்றும் சரியானவை. படித்த இளைஞர்கள் வேலை தேடும் படலத்தில் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் நிலையை தடுப்பது, மாணவர்களது அவர்களது குடும்பங்களையும் வறுமையிலிருந்து தடுத்து நிறுத்துதல், இந்தியாவின் சமுதாய பொருளாதார அவலங்களை தற்சார்புகள் கல்வியால் சீர்திருத்தல். ஆதார கல்வியின் பண்புகளாக எவற்றை காந்திஜி குறிப்பிடுகின்றார்? இலவச கல்வி மற்றும் தொழிற்கல்வி, உற்பத்தி கல்வி மற்றும் சுயதொழிற்கல்வி, தாய்மொழியில் மற்றும் கல்வி மற்றும் சமுதாய கல்வி மூன்றும் சரியானவை. எந்த வயதுடைய குழந்தைகளுக்கு முழுவதும் இலவசமாக கல்வி அளிக்க வேண்டும்? முதல் 14 வயது வரை. ஒவ்வொரு பள்ளியும் ஏறக்குறைய தொழில்நிலை பள்ளியாக விளங்க வேண்டும் என்றவர் காந்தியடிகள். உற்பத்தி கல்வி என்பது மாணவனின் பயிற்சி கட்டணத்திற்கான செலவை தான் பயிலும் பள்ளியில் உற்பத்தி செய்யும் பொருள்களிலிருந்தே சம்பாதித்து கொள்வது. தனது 14வது வயதில் தான் கற்ற சுயதொழிலின் வழியே சம்பாதித்து தற்சார்பு நிலையை அடைய உதவும் கல்வி சுயதொழில் சார் கல்வி. மாணவனின் அறிவு, உடல், ஆன்மா ஆகிய மூன்றும் சீராக வளர்ச்சிகளை அளித்தல் வேண்டும் என்று வலியுறுத்தியவர் காந்தியடிகள். ஆதார கல்வி. ஆதார கல்வியில் கற்பித்தல் முறையில் எவை வலியுறுத்தப்பட்டது? ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டது. ஒருங்கிணைத்து கற்பித்தல் முறை வலியுறுத்தப்பட்டது. செய்து கற்றல் முறை பின்பற்றப்பட்டது. மூன்றும் சரியானவை. காந்தியடிகள் வலியுறுத்திய பொருத்தத்துவ கோட்பாடுகள் எவை? கடவுள் நம்பிக்கை, உண்மை, அகிம்சை, அன்பு, சகோதரத்துவம் மற்றும் மனிதகுல மேம்பாட்டிற்கு சேவை மூன்றும் சரியானவை. வேலை அனுபவம் என்னும் கருத்தை பள்ளியில் பல நிலைகளில் புகுத்திட பரிந்துரை செய்த குழு கோத்தாரி கல்விக்குழு. வேலை அனுபவம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னும் கருத்தை பள்ளியில் பல நிலைகளில் புகுத்திட பரிந்துரை செய்த குழு கோத்தாரி கல்விக்குழு. சமுதாய பயனுள்ள ஆக்க செயல்கள் SUBW என்னும் கருத்தை வலியுறுத்திய குழு ஈஸ்வர் பாய் படேல் குழு. சாந்தி நிகேதன். டாகூர் சாந்தி நிகேதன். இந்தியாவில் மிகப்பெரிய கவிஞர் என்று புகழப்பட்டவர் தாகூர். தத்துவ அறிஞர் என புகழப்பட்டவர் தாகூர். குருதேவர் என்று புகழப்பட்டவர் தாகூர். சாந்தி நிகேதன் என்னும் புதுமை பள்ளியை 1901 தொடங்கியவர் தாகூர். சாந்தி நிகேதன் என்பதன் பொருள் அமைதி தவழும் இடம். தாகூரின் முக்கிய கல்வி கருத்துக்கள் சுதந்திரம் மற்றும் படைப்பாக்குமை திறன் வெளிப்பாடு,
இயற்கையுடன் மனிதனுடன் நல்லுறவு, உலக சகோதரத்துவம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்பாடு மூன்றும் சரியானவை. குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் தருவதால் அவர்களின் உணர்வுகள், தேவைகள், அடிமனத்தில் உள்ள ஆசைகள் வெளிப்படும் என்பது யாருடைய கருத்து? தாகூர். அருங்காட்சியில் இறந்த பொருள்களை வைத்திருப்பது போல குழந்தைகளை வகுப்பறையில் உட்கார வைத்து பாடங்களை திணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றவர் தாகூர். குழந்தைகள் படைப்பாக்குமை திறன் வெளிப்பாட்டிற்கு கல்வி உதவ வேண்டும் என்றவர் தாகூர். குழந்தைகளின் படைப்பாக்குமை திறன்கள் வெளிப்படுவதற்கு சாந்தி நிகேதனின் பாடத்திட்டத்தில் உள்ளவை: நுண்கலை, கைவேலை, படம் வரைதல், வண்ணம் தீட்டுதல், ஓவியம், இசை, நடனம், நாடகம் மூன்றும் சரியானவை. கைவேலைப்பாடும் கலைச் செயல்களும் மனிதனின் அடிமன ஆழத்திலிருந்து ஓடிவரும் ஊற்றுக்கள். அவை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை என கூறியவர் தாகூர். கல்வியானது இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு மனிதனை தயார்படுத்துதல் வேண்டும் என குறிப்பிட்டவர் தாகூர். இயற்கை கடவுளின் கையெழுத்து. நேச்சர் இஸ் மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் காட் என்ற தாகூர். எங்கு இயற்கை தேடி அமைந்த கல்வி வழங்கப்பட்டது? எங்கு இயற்கையோடு இணைந்த கல்வி வழங்கப்பட்டது என்று தாகூர் கூறுகிறார். சாந்தி நிகேதனில் இரக்கம், கருணை, மனித நேயம், கூட்டுறவு ஆகிய நற்பண்புகளை பெற்று வாழும் வகையிலும் கல்வி தரப்பட வேண்டும் என வலியுறுத்தியவர் தாகூர். கல்வியின் வழியே இந்திய பண்பாட்டினையும் வேலை நாட்டு பண்பாட்டினையும் இணைத்து கற்பிக்க வேண்டும் என கூறியவர் தாகூர். அறிவியலையும் பண்பாட்டினையும் இணைத்து மாணவர்கள் கற்றிட வேண்டும் என கூறியவர் தாகூர். சாந்தி நிகேதனின் வழங்கப்பட்ட கல்வியின் கீழ்கண்ட எந்த நோக்கங்களை அடையும் வகையில் கலைத்திட்டம் அமைந்திருந்தது? சமூக வளர்ச்சி, மனிதனுக்கு செய்யும் சேவை, இறைவனுக்கு யாருக்கு செய்யும் சேவை. யாருக்கு செய்யும் சேவை? இறைவனுக்கு. கல்வியில் நோக்கம் சமூக முதிர்ச்சியை அடைவதாக இருத்தல் வேண்டும் என்று கூறியவர் தாகூர். சாந்தி நிகேதன் பள்ளி எங்கு உள்ளது? கல்கத்தாவுக்கு அருகில். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகமாக மலர்ந்த பள்ளி எது? சாந்தி நிகேதன் பள்ளி.